வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புகரீஸ்வரி திரு சரணம் காசிதேவ குலகண்டார வேதாச்சாரிய திருப்பாரமப்பணம் சரணம் காசிதேவகுரி தவதிரோ கிணராமனகுரி திருப்பாரமப்பணம் சரணம் பரபம்ம ஸ்ரபம் பைரேஸ்வரி நரரி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாச்சம் ஓம் ஐம் சரணோ பைரவேஸ்வரி ஓங்கிலும் யோக பேஷபட்சம் சங்குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம ஸ்ரபம் வீர பைரவம் திருடைய அப்பணம் சரணம் கிரி நம சிவாய भैरव शिवम तिथि विष्णु ददावारः नक्षत्र विष्णुरेवसा योगसकर्णम से विष्णु माया जगत गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमो नमः. जयंती मंगला मंत्रकाली भद्रकाली कपाली दुर्गा क्षमा शिवरात्रि श्वासदा नमस्ते. महादेवी सविद्महे विष्णुमती धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ओम शवनध्वजा विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो भैरव प्रचोदयात्. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவுடைய ஆன்மீக தகவல், அதாவது 113வது சதஸ், அதாவது 113வது வீடியோ. இன்றைக்கி தேதி வந்து 29ஆம் தேதி 1ஆம் மாதம் 2/26 வியாழக்கிழமை, குரு மங்களவாரம் சொல்லுவாங்க. இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும் குரு மங்களவாரம் என்பது வந்து நம்ம வந்து சூரியன் மறைஞ்ச பின் குபேரலட்சுமி பூஜையும் ஸ்ரீ சுரண பைரவர் பூஜையும் கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும். முக்கியமாக பெண்கள், அதுவும் முக்கியமாக வந்து 12 வயதுக்கு மேலே ஒரு பெண் பிள்ளை வந்து கண்டிப்பாக பெண் பிள்ளை ஆண் பிள்ளையும் புவனேஸ்வரி அம்பாளோட மந்திரம் கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நம்மளோட பிள்ளைங்க நம்மளை விட்டு நல்லா இருக்கணும், அதான் என்னோட தர்மம். நம்ம வந்து ஒரு வழிபாடை கற்று வச்சுருப்போம், ஒரு வழிபாட்டு மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கும். நம்ம வந்து எது சரி தப்பு நம்மளுக்கு வந்து அந்த டைமில் அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மா நம்ம சொல்லி கொடுத்தது நம்ம அதை பின்பற்றோம். ஆனால் வேத சாஸ்திரப்படி நம்ம அதை உணரணும். இப்போ நம்ம ஒரு பூஜை பண்ணி பலன் பார்த்தோமா, இப்போ நம்ம ஒரு ஒரு பிரச்சனைகள் நம்மளுக்கு முன்னிட்டு வருதுன்னா அதை எப்படி நம்ம வந்து பரிகாரமாக வருது, அப்போ அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் வந்து வேதத்தில் வந்து குறிப்பு இருக்குன்னா, முக்கியமாக மந்திர ஜபம், தீபம், பெரிய பரிகாரம் ஓமம்னா கொஞ்சம் செலவாகும். என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கணும், 2 மணி நேரம் மந்திர ஜபம் பண்ணணும். இப்போ அது கண்டிப்பாக வந்து வசதி உள்ளவங்க தான் செய்வாங்க. வசதி இல்லாதவங்க கண்டிப்பாக வீட்டில் புவனேஸ்வரி பைரவர் படம் வச்சு ஒரு நெய் விளக்கு அம்பாளுக்கு, அதுவும் வாசப்படி 10 மணி தான் வைக்கணும். வாசப்படி 10 மணி தான் வைக்கணும். வாசு சாஸ்திரப்படி சாமி மேடை வந்து ஹாலில் தான் வரணும், வாசப்படி 10 மணி. ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம தமிழவங்க மத்தியில் வந்து சாமி மேடை ரூமில் வச்சிடுறாங்க. அது வந்து 2வது பட்சம். எப்படி நம்ம வீட்டுக்கு வெளியே நம்ம விநாயகர் படம் வைக்கிற மாதிரி 5 விதமான படங்கள் வைக்கலாம். விநாயகர் படம் வைக்கலாம், ஆஞ்சநேயர் சாமி வைக்கலாம். ரொம்ப விசேஷம் கருட பகவான், அதாவது கலசத்தை தாங்கி பிடிப்பது மாதிரி கருட பகவான் ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷம். கருட பகவான் அதாவது அமிர்த கலசத்தை தாங்கி கையில் பிடிச்சிருப்பார், அந்த மாதிரி படம் இருக்குது கருட பகவான். அந்த படம் வைக்கலாம். பலிபீடம் வைக்கலாம். நந்தி பகவான் வைக்கலாம். இந்த 5 படங்கள் வந்து நம்ம வாசலில் வைக்கலாம். 1வது வந்து விநாயகர். எப்படி வாசலில் விநாயகர் வைக்கிற மாதிரி வாசலில் விநாயகர் தரிசனம் பண்ணி தலை குனிஞ்சி வீட்டுக்கு போன உடனே புவனேஸ்வரி பைரவர் சகல செல்வத்தையும் அள்ளி கொடுப்பது புவனேஸ்வரி பைரவர் படம் மட்டும் தான் வைக்கணும். நான் சிலைகளை பற்றி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சிலைகள் வச்சு பூஜை பண்ணால் அவங்க குருக்களாக இருக்கணும், ஓரளவு மந்திர தீட்சை பெற்றுக்கணும், ஒரு மந்திரத்தை உபதேசம் வாங்கியிருக்கணும். அவங்க வேணால் ஒரு சின்ன சிலை வீட்டில் வந்து 5 இன்ச்சு. ஆனால் விநாயகர் சிலைக்கு வந்து கணக்கில்லை. விநாயகர் மகாலட்சுமி சுரண பைரவருக்கு மட்டும் கணக்கில்லை, எவ்வளோ பிரச்சனை வச்சு பூஜிக்கலாம். அப்போ ஒருவர் வந்து என்கிட்ட ஒரு பூஜிக்கணும், மந்திர ஜபம் கண்டிப்பாக பண்ணணும். ஒருவர் வந்து இந்த மாந்திரிக சாஸ்திரத்தை பற்றி என்கிட்ட கேட்டிருந்தார். அப்போ எனக்கு வந்து ஒரு 13 வயசில் எனக்கு நடந்த உண்மையான ஒரு சம்பவம். இது வந்து கண்டிப்பாக நான் சொல்லணும். ஆனால் அது பேர் இடம் எல்லாத்தையும் நான் மாற்றி தான் சொல்லுவேன். ஆனால் உண்மையான நடந்த சம்பவம் இது வந்து எதான் சொன்னேன், இடம் பேர் எதுவும் வேணாம், உண்மையான நடந்த சம்பவம். எனக்கு என்னோட அனுபவம், என்னோட உண்மையான அனுபவம். இது மாந்திரிகம்னா என்னான்ட்டு எனக்கு நான் கண்ட ஒரு உண்மையான அனுபவம். அப்போ ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவருக்கு 2-3 கடை இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 13 கடை இருந்தது. அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. கொஞ்சம் அந்த டைமில் அவர் கொஞ்சம் வசதியானவர் தான். ஒரு குழந்தை பாக்கியம் அவருக்கு இல்லை. நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். எல்லாத்துக்கும் தர்மம் செய்வார், உதவி செய்வார், நல்ல மனுஷன். ஆனால் அவருக்கு வந்து தெய்வ நம்பிக்கை வந்து கொஞ்சம் குறைவு. கேட்டால் தெய்வம் வருமா, தெய்வம் பேசுமா அப்படின்னு. ஆனால் அவர் வந்து குறை சொல்ல மாட்டார். ஒருத்தவங்க வழிபாடு செய்த தப்போ ரைட்டோ பேசுவோம். ஆனால் அவர் தெய்வ நம்பிக்கை கொஞ்சம் குறைவானவர். எல்லாமே இயற்கை, அப்படி தான் அவர் பேசுவார். நல்ல மனுஷன். ஆனால் அவரோட மனைவி வந்து ரொம்ப தெய்வ பக்தி. எது இருந்தாலும்
எங்கள் தாத்தாட்ட தான் அவங்க எல்லா விஷயமும் கேட்டு செயல்படுவாங்க. அப்போ அவங்க தாத்தா ஜாதகம் பார்க்கும்போது அந்த டைமில் எழுதி தானே பார்ப்பாங்க. கையில் எழுதி கணிச்சு தான் பார்ப்பாங்க. அது வந்து ஒரு நாள் கூட பிடிக்கும். இப்போ அவர் சொன்னார், அம்மா உங்கள் வீட்டுக்கார ஐயாவுக்கு சில திசை வருது, திசை ஒரு கெட்ட திசை, அதாவது பாதகமான திசை, பாதிப்பான திசை வருது, சில பரிகார பூஜைகள் செய்யணும், கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், இதையும் யாரையும் நம்பக்கூடாது சொல்லி அவர் சொல்லியிருந்தார். எனக்கு தெரியும் இந்த விஷயம்லாம். நானும் கூட தான் இருந்தேன். அப்போ எனக்கு வயசு 13 வயசு 13 வயசு எனக்கு இருக்கும். அப்போ எனக்கு குறை 13 வயசு. அப்போ அவர் கடை வச்சிருந்தார். கடை சேவை கொடுத்துருந்தார். எல்லா கடையும் போய் சேவை கொடுத்தாரு. போய் மாதம் போய் வசூல் பண்ணுவார். வசூல் பண்ணிவிட்டு வந்துடுவார். அப்புறம் அந்த கடையில் உள்ளவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, சிலர் வந்து இவருக்கு தான் கூட பிறந்தவங்களும் இல்லை, குழந்தைங்களும் இல்லை, யாரும் இல்லை, இவர் ஏதாவது கை கால் விளங்காமல் செய்கிறதோ இல்லை சாவடிப்பதோ அப்படி ஏதாவது செஞ்சால் நம்ம இந்த கடையை நம்ம எடுத்துக்கலாமேன்ட்டு ஒரு கெட்ட எண்ணங்கள் அவங்களுக்கு. நேரமும் அப்படி தான் அமையுது. நம்ம ஒருத்தவங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது நம்மளுக்கு நேரமும் அப்படி தான் ஜாதகத்தில் அப்படி அமையும். அது விதி. அதான் அதான் கட்டுப்பாடு, இயற்கையோட கட்டுப்பாடு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, போயிட்டு ஒரு பெரிய ஒரு மந்திரவாதி, டுபாகூர் மந்திரவாதி, அது அந்த மந்திரவாதி போய் பார்த்து அவர் 1,00,000 ரூபா வாங்கியிருக்காரு போல். வாங்கிட்டு நான் முடிச்சிடுறேன், அது பண்ணிடுறேன், இது பண்ணிடுறேன்ட்டு ஏதோ பண்ணி விட்டார். அவர் காசை கொடுத்து வந்திருக்காங்க போல். காசு கொடுத்துட்டு வந்தோடனே அவங்க என்ன பண்ணிட்டாரு, இவர்கிட்டே ஒரு மாதம் கழித்து கால் பண்ணி, யார் இந்த முதலாளிக்கிட்டே கால் பண்ணி, இந்த மாதிரி உங்களை வந்து கெட்டது செய்கிறதுக்காக எனக்கு அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க அதை இப்போ நான் செஞ்சிட்டேன், உங்களுக்கு அதை எஃபெக்ட் பண்ண போது நீங்கள் அதை திருப்பி நான் மாற்றணுன்னா, திருப்பி அதை எடுக்கணுன்னா எனக்கு நீங்கள் 2 சொல்லி கொடுக்கணும் சொல்லி கேட்க. அவரு போடா நீசரான் டுபாகூர் போடான்னு சொல்லிட்டு ஃபோனை வைடான்ட்டார். அந்த டைமில் இந்த ஃபோன் தானே, என் ஃபோன்லாம் கிடையாது. அப்போலாம் வந்து இந்த சுற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபோன் தான் நான் பார்த்தேன். அப்புறம் அவர் கண்டுக்கலை. அப்புறம் இப்போ இவங்களாம் தெரிஞ்சு போச்சு, கடைக்காரங்களாம், இந்த ஆள் டுபாகூர் ஏமாத்துக்காரன் சொல்லிட்டு. இப்போ இவர் தெரிஞ்சு போச்சு. இவர் உடனே கேட்க பிரச்சனை பண்ண, என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க, போலீஸ் ரிப்போர்ட் பண்ணணுமா அப்படி இப்படின்னு எல்லாம் பயந்து போய் இப்போ சாமான்ட்டாங்க. இல்லை மன்னிச்சிடுங்க, நாங்கள் எல்லாம் தவறாக நாங்கள் இது பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கடைக்காரங்களாம் எல்லாம் சேர்ந்து மன்னிப்பு கேட்டு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு அப்புறம் அதில் இருந்து ஒரு உண்மையான மந்திரவாதி, உண்மையான ஒரு பயங்கரமான ஆள். அவர் வந்து பணிக்கர்மார், கேரளாவில் உள்ள பணிக்கர்மார். அவங்கள்ட்ட போய் கேட்க அவர் சொல்லிட்டார், சரி நீங்கள் ராசியாக எல்லோரும் கலந்து பேசிட்டு அவரோட பிறந்த நாள் என்றைக்குன்னு கேளுங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு மந்திர மாயங்கள் பண்ணணும் செய்யணும்னா அவங்க நட்சத்திரம் வேணும். நட்சத்திரத்தை எடுத்து வைத்து பஞ்சபட்சி தெரிஞ்சிருக்கணும். பஞ்சபட்சி வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு மிருகம் இருக்கும். அந்த மிருகம் ஒரு நேரத்தில் சாவும், ஒரு நேரத்தில் அரசு வேலை செய்யும், ஒரு நேரத்தில் சாப்பிடும், ஒரு நேரத்தில் தூங்கும், ஒரு நேரத்தில் செத்து போயிடும். அப்படின்னு இந்த பஞ்சபட்சி இந்த 5 மிருகங்கள் பறவைகளை வைத்து இந்த சாஸ்திரத்தை தான் பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சுட்டு வாலாட்டாதேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆபத்தான அது பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதை நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது அப்போ அந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லோரும் போய் அந்த கடைக்காரங்கள்ட்ட அந்த பணிக்கிற மாதிரி சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் போய் என்ன செய்யுங்க, போயிட்டு எல்லாத்தையும் போய்ட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு பூமாலை மாட்டிட்டு உங்கள் பிறந்தநாள் என்றைக்கு நாங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு நாங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடணும், பிறந்தநாள் என்றைக்கு அவரு தான் தெரியாதா எல்லாம் அப்பாவி. அவர் ஒரு வெகுளிமான மனுஷன். அவரும் எல்லாத்தையும் எனக்கு நான் இன்றைக்கி தான் பிறந்தேன், எத்தனை மணிக்கு தான் பிறந்தேன், நட்சத்திரம் எதுவும் கொண்டு வந்து சொல்லிட்டார். சொன்னோடனே இந்த பணிக்குமால் என்ன சொல்லிட்டாரு, நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் போய் பிறந்தநாள் கொண்டாடுங்க. அப்போல்லாம் வந்து கேக் வெட்ட மாட்டாங்க. அப்போல்லாம் வந்து செய்வாங்கன்னா எல்லோரும் கூப்பிட்டு கொஞ்சம் பாட்டெலாம் பாடி கொஞ்சம் சாப்பிட்டு போவாங்க. அது அந்த டைம் எனக்கு வயசு. இப்போ சமீபகாலம் எல்லாம் கேக் வெட்டி எல்லாம் சந்தோஷம், அது நம்பிக்கையாக செய்கிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க. இப்போலாம் கேக் வெட்டுறாங்க, அப்போல்லாம் கேக் இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டாரு, சரி இப்போ பிறந்தநாள் தெரிஞ்சு போச்சு, இன்றைக்கி உண்மையான பிறந்தநாள் நட்சத்திர பிறந்தநாள், இங்கிலீஷ் பிறந்தநாளில் நட்சத்திர பிறந்தநாள் கண்டுபிடிச்சிட்டு ஒரு மாலை மாதிரி ஒன்று செஞ்சாங்க. நான் சொன்ன பெரிய மாலை வாங்கிட்டு வான்னு சொன்னார் அந்த பணிக்கிற மாதிரி. இந்த கடைக்காரங்கள்ட்ட மாலை வாங்கிட்டு வந்து ஒருத்தனுக்கு மந்திர மாயங்கள் செய்யணும், அபச்சார பிரயோகம் உண்டு. சில பேர் வந்து மந்திரம் இல்லை, மாயம் இல்லை, அதெல்லாம் பொய் உண்டு. மந்திரம், மாயம், தந்திரம், மாந்திரிகம், பேய், பிசாசு, பில்லி, சூனியம் உண்டு. அதே மாதிரி இரவனும் உண்டு.
யார் ஒருத்தங்க இருவங்காலை பிடிச்சாங்களோ அவங்க தப்பிப்பாங்க. இருவங்காலை பிடிக்கலன்னா தப்பிக்க முடியாது. அவ்வளோதான், அதான் விதி. நல்லது இருக்குது. எப்படி 24 மணி நேரத்தில் வெளிச்சம் 12 மணி நேரமோ, எப்படி இருட்டு 12 நேரமோ, நல்லதும் கெட்டதும் பூலோகத்தில் உண்டு, இயற்கை. பூலோகத்தில் உண்டு, அது இயற்கை. மந்திரம் இல்லை, மாயம் இல்லை, சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணிட்டா, ஒருத்தனுக்கு மந்திர மாயம் பண்ணோன்னா இரும்பில் சக்கரம் எழுதணும். அது வந்து இரும்பில் சக்கரம் இங்கே கிடைக்காது, இந்தியாவில் தான் கிடைக்கும். அது கேரளா நாட்டில் கிடைக்கும். இரும்பில் சக்கரம் செய்யணும். இரும்பில் சக்கரம் செஞ்சு அவங்க நட்சத்திரத்தை அதெல்லாம் எழுதி அதுக்கு உயிர் கொடுத்து அது மாலையில் அழகாக சொல்லிவிட்டார். சொல்லி இது போய் மாலையை போய் கழுத்தில் போட்டுரு, நீங்களாம் சேர்ந்து பெரிய மாலையை போட்டு அவர்கிட்ட பிறந்தநாள் கொண்டாடுங்கன்ட்டார். 42 நாள் செஞ்சு குடிச்சிட்டார். மாலையை கொண்டு வந்து மாட்டிட்டு பிறந்தநாள்லாம் கொண்டாடிட்டு ராத்திரியில் மாலையை கழட்டி வச்சவர் தான் மனுஷன். உண்மையான சம்பவம். அன்றைக்கி படுத்தவர் தான், எந்திக்கவே இல்லை. கையை வலுங்கலை, காலம் வலுங்க. 48 நாள் படுக்க தான் இருந்தார். படுக்க இருந்து அவர் கடைசியாக அவர் இறந்தே போயிட்டார். இது உண்மையான சம்பவம். அதாவது இதில் என்ன ஒரு நான் சொல்கிறேன்னா, சில பேர் வந்து மாந்திரிகம் இல்லை, பொய் இல்லை, பேய் இல்லை, பிசாசு இல்லைன்றாங்க. எல்லாமே உண்மை, எல்லாமே இருக்குது. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அப்போ ஒரு கனியில் மந்திரம் செஞ்சு வைக்க முடியாது, ஒரு பூசணிக்காயில் மந்திரம் செய்ய முடியாது. ஒருத்தர் அபச்சார பிரயோகம் பண்ணணும்னு சொன்னால், இப்போ ரிக்வேதம் எப்படி சொல்ல மந்திரம், கணானா துபா கணபதிகம் அபாமஹே, இது வந்து ரிக்வேதம். எதிர்வேதம் கணானா துபா கணபதிகம் அபாமஹே, 12 சுரம் வரும், 7 சுரம். எதிர்வேதம் 7 சுரம். ரிக்வேதம் நோமலாக படிப்பது ஒரு மந்திரத்தை, எதிர்வேதம் நோமலாக கொஞ்சம் ராகம் போட்டு செய்கிறது, அது 7 சுரம். சாமவேதம் கணானா தத் 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 கணபதி கும் கும் கும், இது வந்து சாமவேதம். இது வந்து 12 சுரம். இது வேதம் பற்றி தெரியும். அதரண வேதம் வந்து தலைகளை சொல்கிறது. அந்த மந்திரத்தை தலைகளாகவே சொல்கிறது. அந்த மந்திரத்தை தலைகளை சொன்னால் கருப்பு மந்திரம், அதரண வேதம். இப்போ இந்த அதரண வேதம் உண்டு. அப்போ காயத்ரி மந்திரம் ஓம் புஹு ஓம் புஹே ஓம் கும்ஷம், இது காயத்ரி மந்திரம். இது தலைகளை சொன்னால் நமஹா கணபதி ஹோம். இப்போ ஒரு மந்திரத்தை ஓம் கம் கணபதி சொல்லும்ல, இது ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம். இது தலைகளை சொன்னால் அதரண வேதம், நமஹா கணபதி ஹோம். அந்த மந்திரத்தை தலைகளை சொல்கிறது. இது ரொம்ப ஆபத்தானது. இது தீட்சைனா வேணும், இது மந்திர தீட்சை வேணும். அப்போ இந்த மாந்திரிகம் வந்து உண்மைதான், பொய்யன்னு இல்லை. அது பட்டவங்களுக்கு தான் அது தெரியும். அது பட்டவங்களுக்கு தான் அது தெரியும். அதை எல்லாரும் எமிச்சு போய் செஞ்சு வச்சிட்டோம், பூசணிக்காய் செஞ்சு போட்டான், பகுத்து விட்டுக்காரன் அது பட்டான், இது பண்ணிட்டான், அதெல்லாம் முடியாது. நட்சத்திரம் தெரியணும், அது இரும்பில் சக்கரம் செய்ய தெரியணும், அந்த சக்கரத்துக்கு அஞ்சனம் மை செய்ய தெரியணும். மரண மைன்னு ஒன்று இருக்குது, அதை செய்ய தெரியணும். அதை செய்து அந்த சக்கரத்தை பொட்டு வைத்து அதை சில பூஜைகள்லாம் பண்ணி உயிர் கொடுத்து அதை இதில் வீட்டில் வைக்கணும். வச்சு அது வேலை செய்யும். அது உண்மை. அப்போ இதுக்கெல்லாம் வந்து அதிபதி யார்? பூத வேதாள மந்திர மாந்திரிக அதிபதி காலபைரவர் தான். எல்லா கடவுளும் ஒரு மந்திர சாஸ்திரத்தை மாற்ற முடியும். அதாவது இந்த கடவுள் தான் பெரியவர், அந்த கடவுள் முடியாது, இந்த கடவுள் அப்படிலாம் இல்லை எல்லாம். ஆனால் சாஸ்திரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா மாந்திரிகத்துக்கு அதிபதி, கருப்பு மந்திரத்துக்கு அதிபதி காலபைரவர் தான். அவரை கும்பிடும் போது என்ன மாதிரி மாந்திரிகம் வந்தாலும் அது முடிஞ்சிடும். இப்போ விநாயகர் புராணத்தில் பார்த்தாலே விநாயகர் வந்து விக்ன விநாயகர். ஒருத்தன் வந்து பெரிய அசுரன் ஒரு பெரிய இயந்திரத்தை பிரயோகம் பண்ணும், அபச்சார பிரயோகத்தை பண்ணி இயந்திரத்தை உற்பத்தி பண்ணும் போது விநாயகர் தான் அந்த சக்கரத்தை உடைப்பார். அதான் விக்ன விநாயகர் சொல்லுவாங்க. அப்படி ஒரு சக்தி மாந்திரிகத்துக்கு உண்டு. ஆனால் அது நேரமும் ஒத்து வரணும், அதனால தான் வந்து எல்லாரும் வந்து நான் எல்லாம் நினைக்கிறாங்க, நான் வந்து பைரவரை கும்பிட சொல்கிறேன், பைரவரை புவனேஸ்வரை நான் ப்ரொமோட் பண்ணுறேன் எல்லாம். அப்படின்னா இல்லை. உண்மையிலே கஷ்டப்படுறீங்களா, உங்களுக்கு வழி தெரியலையா, ஒரு வழிபாடு தெரியலையா, அப்போ நீங்கள் கும்பிட்டு பார்க்கலாமே. படம் வச்சு விளக்கேற்றுங்க. மந்திர ஜபங்கள் ரொம்ப முக்கியம். மந்திர ஜபம் தான் நம்மளோட பரிகாரத்துக்கு நிவர்த்தி. நம்ம பரிகாரமும் கஷ்டத்துக்கும் அதான் நிவர்த்தி, நல்லதுக்கும் அதான் நிவர்த்தி. அப்போ ஒரு பெண் பிள்ளைக்கும் ஆண் பிள்ளைக்கும் சின்ன வயசில் நீங்கள் வந்து ஒரு விவரம் தெரியும் போது புவனேஸ்வரியோட காயத்ரி மந்திரமும் காயத்ரி மந்திரமும் சொல்லிக் கொடுங்க. அப்புறம் பைரவ காயத்ரி சொல்லிடணும். உட்காந்து சொல்லுங்கம்மா. காலைல ஒரு 10 முறை சொல்லுங்கள், மதியம் 10 முறை சொல்லுங்கள், இரவு 10 முறை சொல்லுங்கள். அப்போ இதே சொல்கிறேன்னா இதெல்லாம் சொல்ல
அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தேஜஸ் வரும். எப்படின்னா அந்த மந்திரம் கலக்கம் இல்லையா, ரத்தத்தில் கலக்க 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 இந்த மாதிரி மந்திரங்கள், மாயங்கள், பூத கணங்கள், பேய்கள், பிசாதுகள் எதுவும் நம்ம கிட்ட வராது. அவங்களுக்கு ஒரு ஒரு 10 வயசில் அவங்க ஒரு விவரம் 10 வயசில் தெரியும் ஒரு பிள்ளைக்கு, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆண் பிள்ளைக்கும். அவங்க மந்திரம் சொல்ல ஆரம்பிக்க ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே ஒரு 15 வயசு ஆன ஒரு 3 வருஷம் 4 வருஷம் மந்திரத்தை ரத்தத்தில் கலந்த பிறகு அவங்களுக்கு ஒரு தேஜஸ் வரும். எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது நியாயம், எது தர்மம், அப்பா அம்மா யார், அப்பா அம்மா ஒரு மதிப்பு என்ன. அப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஐயா எனக்கு அவன் மந்திரம் பண்ணிட்டாயா, ஐயா இவன் மந்திரம் பண்ணிட்டாயா. நான் சொன்ன மந்திரம்லாம் சும்மா செய்ய முடியாது, மந்திரம்லாம் உண்மைதான், அதுக்கு தீட்சை, மந்திர தீட்சை வேணும், நல்ல ஒரு குருமாராக இருக்கணும், அதுக்கு இயந்திரம் பிரயோகம் பண்ணணும், அதுக்கு தட்சணை கூட வாங்கணும், அதுக்கு அஞ்சன மை செய்யணும், மரண மை செஞ்சு அதை பூசி அதை வைக்கிற இடத்துல வச்சாதான் அந்த வேலை செய்யும், சும்மா எல்லோரும் முடியாது. ஆனால் இதெல்லாம் உண்மையான ஒரு வழிபாடு செய்வனுக்கு அது பலிக்காது. பைரவர் பார்த்துக்குவார், நம்ம கும்புற கடவுள் நம்மளே பார்த்துக்குவார். கடவுள் நம்பிக்கை இல்லாத ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, சில பேர் கடவுள் நம்பிக்கை இருக்காது. நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, நல்ல மனுஷனாக இருப்பார், கடவுள்லாம் எங்கேயா இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளை இறைவனை காப்பாற்றுவாருன்னா அது ஆண்டவன் தான் பதில் சொல்லணும். அது நம்ம நேரம் காலம் தான் பதில் சொல்லணும். சரி, இப்போ கிரிம் நம சிவாய பைரவ சிவம். அதாவது எல்லாரும் என்ன சொல்கிறேன்னா, மந்திர சாஸ்திரத்துக்கும் தீபத்துக்கு உயிர். தீபம் ஏற்றிட்டு தான் ஒரு மந்திரம் ஜபம் பண்ணணும். எப்படி நம்ம இப்போ அந்த காலத்தில் இப்போ தான் லைட்டு வெளிச்சம் அதெல்லாம் இருக்குது, அந்த காலத்தில் தீபம் தான். இப்போ வீட்டில் தீபம் ஏற்றினாலே மங்களம், வெளிச்சத்துக்கு கெட்ட சக்தி வராதான். அதனால தான் நம்ம எந்த ஒரு இறை வழிபாட்டுக்கும் தீபம் ஏற்றி வச்சு தான், நெய்லையோ நல்லெண்ணையோ 5 எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றி வச்சு ஒரு மந்திர ஜபம் பண்ணும் போது அதுக்கு உயிர் பெறும். நான் எப்பயுமே தீபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். நம்ம சின்ன அளவாக ஏற்றுறது சின்ன தீபம், பெரிய அளவாக தீபம் ஏற்றுறது ஹோமம். ஹோமம் அதுவும் பெரிய தீபம் இல்லையா, அது ஹோமம். அதில் நிறைய பொருட்கள் போடுறோம், நிறைய மந்திர ஜபங்கள் பண்ணுறோம். இப்போ தானே காசில் யாகம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த மந்திரத்துக்கு பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம் கொடுங்க. கிரிய நம சிவாய பைரவ சிவம். ரெண்டாவது இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி நான் 2வது விஷயங்கள் பேசுகிறேன். அது மாந்திரிகம் உண்மை தான், அது பிறகு பார்ப்போம். அதாவது சனி பகவான் ரொம்ப நல்லவர். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உலகத்தில் சனி பகவான் இல்லைன்னா இந்த இயற்கை சம்மந்தமான கழிவுகள் இல்லை. இப்போ ஒரு உடம்புல நம்மளுக்கு கழிவுகள் வெளியாகுது இல்லையா, அதெல்லாம் சனீஸ்வர பகவானோட டிபார்ட்மெண்ட் தான். கடல் சம்மந்தமான எண்ணெய்கள், பூமி அடியில் உள்ள பொருட்கள், இதெல்லாம் சனீஸ்வர பகவான் தான். விஷம் சம்மந்தமான பொருளும் சனீஸ்வர பகவான் தான். சனீஸ்வர பகவான் ரொம்ப முக்கியமான. ஆனால் அவர் இந்த வாட்டி எங்கே உட்கார போகிறாரு, கும்பராசியை விட்டு நேராக போய் மீனராசியில் உட்கார போகிறார். சில நல்லதும் செய்வார், சில கெட்டதும் செய்வார். எந்த கிரகமும் நல்லதே செய்யும், எல்லா கிரகமும் கேட்டு நினைக்கக்கூடாது. நான் என்னென்ன நடக்க போகுது அடுத்த வருஷம் 2026 நல்லா போய் சொல்லிட்டேன். போன ஆடியோவில் நான் சொல்லிட்டு வந்தேன். பூர்வ ஜாதகம் நான் பரிகாரமும் சொன்னேன். சனீஸ்வருக்கு ஒரே பரிகாரம், சனீஸ்வருக்கு போயிட்டு வெங்கலத்தில் நெய் விளக்கு ஏற்றுங்க, மண் சட்டி பயன்படுத்தாதீங்க. ஆனால் கோயிலில் அதான் வச்சுருப்பாங்க, சொன்னால் கேட்க மாட்டாங்க, பரவாயில்ல. அதனால் அவங்கள்ட்ட அனுமதி கேளுங்க. தேங்காயில் விளக்கு ஏற்ற முடியுமா சனீஸ்வருக்கு கேளுங்க. திரி போட்டு 5 எண்ணெய் கலந்து, இல்லை முடியாது நீங்கள் எள்ளுவிளக்குலாம் ஏற்றணும், எள்ளுவிளக்கு வேணாம், எள்ளுவிளக்கு ஏற்றாதீங்க. எள்ளு ரொம்ப புனிதமானது, சிராத்த காரியத்துக்கு முன்னோர்கள் ஆத்மாங்க செய்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருள். அது வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கருப்பெல்லை நம்ம கையில் படித்து என்ன மந்திரம் நம்ம சொன்னோமோ அந்த கருப்பல் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அது மூலிகை இல்லையா, 1008 மூலிகை, அது மூலிகை. அந்த கருப்பல் என்ன செய்யுது, அந்த மந்திரத்தை சக்தியை கொண்டு போயிட்டு மாத்ரு பித்ரு தேவதாக்கு போய் சேர்த்து அந்த லோகத்தை கொண்டு போய் முன்னோர்கள் சேர்த்துறது தான். கருப்பெல்லுக்கும் வெள்ளெல்லுக்கும் அவ்வளோ ஒரு சக்தி. கருப்பல் வெள்ளு ஒன்று தான், கருப்பெல்ல தோலை உரிச்சா வெள்ளெல்லு ரெண்டும் ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ கருப்பெல்லுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம சொல்கிற ஒரு மந்திரத்தை பித்ரு தேவதாக்கு போய் ஒப்படைப்பது. அதனால் கருப்பெல்லை கட்டி ஏற்றாதீங்க. கருப்பு எள்ளிலிருந்து வரப்போ நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றினாலே சனீஸ்வர பகவானோட தோஷம் நிவர்த்தி ஆகும். அப்போ அப்படி இல்லை, எது விளக்கு ஏற்றினா பரவாயில்ல, ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிவிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு பைரவருக்கு போயிட்டு நல்லா பூசணிக்காலை மிளகு கட்டி ஏற்றுங்க. இல்லை சனீஸ்வருக்கு பிரித்தி பனீஸ்வருக்கு பிரித்தி பாவக்காய் தீபம் கட்டி, இந்த பாவக்காய் படகு மாதிரி வெட்டி கொஞ்சமாக மிளகு வச்சு கட்டி தீபம் ஏற்றுங்க. இதெல்லாம் நீங்கள் குருக்கள்கிட்ட கேட்கணும். ஆலய குருமார்கிட்ட கேட்காம நீங்கள் செய்யவே கூடாது. ஆலய குருக்கள் அனுமதி, ஆலய குரு, நான் அடிக்கடி சொல்லுவேன், குருமார்கள்ட்ட என்றைக்கும் பகச்சிக்காதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க, மனநோவும் பேசாதீங்க, அது பெரிய தப்பு. நீங்கள் அனுமதி கேளுங்க. ஒரு குருக்கலையா வேறு கோயிலில் போய் அனுமதி, கண்டிப்பாக ஏதோ ஒரு கோயிலில் ஒரு குருக்கள் கொடுப்பார். எனக்கு தெரிஞ்சு பெரிய கோயிலில் இந்த பரிகாரம்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை அதிகம்,
கண்டுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன கோயில் இருக்குதா, அந்த கோயிலுக்கு போய் கேளுங்க, குருக்கள் கண்டிப்பாக விடுங்க, ஏற்றுங்க. ஏன்னா என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு பெரிய கோயில் குருக்கள் நல்லவங்க, சின்ன கோயில் குரு கட்டுங்க அப்படிலாம் சொல்ல. என் அனுபவத்தில் நான் பட்ட அனுபவம். நான் பைரவ வழிபாடு 2008 ஆரம்பிக்கும் போது சொல்லிக் கொடுக்கேன். 2008 தான் நான் பிரபலமாக ஆக்கினேன். அந்த ஆர்டிக்கல்லாம் செஞ்சு கோயிலுக்குள்ளே போய் போட்டு மக்களுக்கு புவனேஸ்வர் பைரவ படம் கொடுத்து வீட்டில் எப்படி விளக்கத்து கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லோரும் என்கிட்ட நான் நல்லா இருக்கிறேன், நான் சிறப்பாக இருக்கேன், நான் எப்படி சாமிக்குன்னு சொல்லிக் கொடுங்க அப்படி யாரும் கேட்டது கிடையாது. எல்லோரும் எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், பிள்ளைங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்க மாட்டேது, பிள்ளைங்களுக்கு அது நடக்க மாட்டேது, பிள்ளைங்களுக்கு இதை பற்றி கேட்கும் போது தான் நான் புவனேஸ்வர் பைரவருக்கு நான் இந்த வழிபாடு செய்யுங்கம்மா, நீங்கள் இவ்வளோ வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எதுவும் நடக்கலை சொல்கிறீங்க, இந்த வழிபாடாவது கரெக்டாக செய்யுங்க, உங்களுக்கு பலன் நடக்கும் நான் சொன்னி. அதுக்கு பிறகு தான் பைரவ வழிபாடு கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் மத்தியில் இப்போ கொஞ்சம் ஏற்றுக்கிறாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏற்றுக்கல, இப்போ கொஞ்சம் குருமானாலும் இப்போ ஏற்றுக்கிறாங்க. எனக்கு கால் பண்ணி, முன்னெல்லாம் குருமானை பற்றி பேச மாட்டேன், இப்போயே கால் பண்ணி, ஐயா எனக்கு இந்த ஆர்டிக்கல் அனுப்புவீங்க, நீ செஞ்சீங்களே இந்த கஷ்ட நிவாரணம் ஆபத்தாருக்குன்னு சரி, காசி காலபைரவ வழிபாடு முறைகள் ஆர்டிக்கலும் ஆத்மாவுக்கு முத்தி கொடுக்கும் காசி காலபைரவ வழிபாடு முறை, இந்த 2 ஆர்டிக்கல் அனுப்பிவிடுங்கன்னு கேட்டாங்க. போன வாரமே நான் காசியில் வந்த பிறகு 2 குருக்கள் கால் பண்ணி கேட்டேன், நான் அனுப்பி வச்சேன். இப்போ அதில் கற்றுக்குங்க, மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க, என்னோட தர்மம். நான் பெரிய சுயநலவாதி, நான் திருப்பி சொல்கிறேன், நான் பெரிய சுயநலவாதி. 2008 எங்கள் அம்மா இறந்த பிறகு நான் ரொம்ப கவலையாக இருக்கும். நான் புவனேஸ்வர் உபாசகர் இல்லையா, இப்போ அம்பாள் கனவுல என்ன சொன்னாங்கன்னா, நீ புவனேஸ்வர் பைரவ வழிபாடு சொல்லிக் கொடு. நான் புவனேஸ்வர் வழிபாடு நான் யாரும் சொல்லிக் கொடுக்கவே மாட்டேன், ஏன்னா அது என்னோடய பரம்பரை குல தர்மம், எனக்கு முன்னோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த பரம்பரை குல தர்மம். நாங்கள் வீரசைவ பண்டார குலத்தில் வந்த குருமார்கள், காசிலேருந்து வந்தவங்க நாங்கள் முன்னோர்கள். அப்போ நான் யாரும் சொல்லிக் கொடுக்கல, எனக்கு தேவையும் இல்லை. ஏன்னா கண்டிப்பாக இதை ஏற்றுக்க மாட்டாங்க, என்னை தப்புன்னு பேசுவாங்க, நிறைய பிரச்சனை வரும் எனக்கு தெரியும். ஆனால் அம்பாள் சொன்ன ஒரே காரணத்துக்காக, அம்பாள் தெரியும், எனக்கு தெரியும், பைரவுக்கு தெரியும், கேட்குறவங்க கேட்கட்டும், அதுக்காக நான் சொல்லிக் கொடுத்தேன். ஆர்டிக்கல் செஞ்சு சொந்தமாக செஞ்சு எனக்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. ஏன் போய் சொல்லணும், அவங்களாம் நல்லா இருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல் செய்வதுக்கும் ஒரு மனுஷி எனக்கு ஒரு அம்மா எனக்கு இந்த பெரிய வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க காசுப்பட்ட, ஐயா என்னால் தான் வீட்டில் போய் கொடுக்க மாட்டேன், கோயிலுக்கு நீங்களாவது போய் கொடுங்கயா சொல்லி அவங்க எனக்கு அவங்க ஆஃபீஸில் ஃப்ரீயாக வாட்ஸ்அப் பண்ணலாம் கொண்டு கொடுத்தாங்க. நிறைய வாட்ஸ்அப் செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு. அவங்களும் தரம் நல்லா இருப்பாங்க. அவங்களாம் நான் பைரவ தொண்டு செய்கிறாங்க. அதாவது பரிகாரம் செய்கிறது நம்மளோட கர்மாக்கு, பைரவ தொண்டு செய்கிறது இல்லை, புருஷத்தோட செய்கிறது, பைரவருக்கு வருஷத்துக்கு ஒரு யாகம் பண்ணுறது, ஒரு புஸ்தகத்தில் ஒன்றா சேர்ந்து பைரவருக்கு வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் பைரவ தர்மம் தொண்டு. இதுதான் குடும்பத்துக்கு தலை காக்கும். சில பேர் நான் சாமி கும்பிட்டு நல்லா இருந்தால் போதும் நினைப்பாங்க, அப்படி இல்லை, எல்லோரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறது தான் தர்மம். இப்போ அம்பாள் எனக்கு கொடுத்த கட்டளை நான் நிறைவேற்றிட்டேன். என்னோட வசதிக்கு ஏற்றது, என்னோட சக்திக்கு பலத்துக்கு தகுந்த மாதிரி என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சேன். அதுக்கு மேலே என்னால் செய்ய முடியல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சேன், சொல்லி கொடுத்தேன். வருஷத்துக்கும் யாகங்கள் வருஷத்துக்கும் சுத்தம் மூலிமா நாங்கள் செய்கிறோம். ஏன்னா இது தர்மம். சில பேர் சுயநலத்துக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு தேவைக்காக கலந்துக்காங்க, தேவை முடிஞ்சோடனே போயிடுவாங்க. அது பெரிய பாவம், அது குரு துரோகம். எப்படி நம்ம அப்பா தாய் மாதா பிதா குரு முக்கியமோ, குரு துரோகம் பண்ணவே கூடாது, பெரிய தப்பு. தேவைப்படும் போது அப்பா அம்மா சேர்த்துக்கிறது, தேவையில்ல அப்பா அம்மா கழட்டி விடலாமா, அதே மாதிரி தான் குரு. அதாவது 3வது கிரீன் நமச்சிவாய பைரவசியம் எல்லாரும் இந்த பைரவ புவனேஸ்வரி வழிபாடு செய்யுங்க. 2வது எங்களுக்கு குருவாக இருந்து என் கூட கடைசி மட்டும் ஒன்றாலேருந்து கடைசி மட்டும் இருந்தது சந்திரசேகர் குருக்கள். அவர் ஆத்மா சாந்தி அடையணும். அவருக்கு சிஷியனாக இருந்து எவ்வளோ பேர் எவ்வளோ தொண்டு செஞ்சுருக்காங்க. அவர் கூலிமையில் இருந்தவர், அவர் இப்போ சாஜியம் இழந்துட்டார். அவரை வீட்டில் வைத்து ஒரு அப்பா அம்மாவுக்கு சமமாக பார்த்தவங்க பேர் நான் சொல்லலை, அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. அவங்க ஒருத்தவங்க குரூப்பில் இருக்காங்க, இப்போ சத்தம் எல்லாம் பேர் வேணாம். அவங்க அவங்க சிராத்தம் எங்கள் குரூப்பில் சேர்ந்து கற்றுக்கிட்டு அவருக்குன்னு ஒரு குரு பிண்டம் வைப்பாங்க. ஏன்னா எந்த குரு நம்மளுக்கு சிராத்தம் மந்திரஜம் சொல்லி கொடுத்தாலும் அந்த குருக்கு நம்ம பிண்டம் வைக்கணும். சிராத்தம் பண்ணும்போது அது குரு தர்ம பிண்டம் சொல்லுவாங்க. அவங்க தர்மபிண்டம் வச்சுட்டே வந்தாங்க. அவர் சில நேரங்களில் உடம்பு முடியாமல் இருக்கும்போது அவங்க வச்சு பார்த்துருக்காங்க. எல்லாம் நல்லா இருப்பாங்க. எனக்கு குருக்கு சேர்த்து பெரிய புண்ணியம். ஏன்னா ஒரு இறப்பும் பிறப்பும் நம்ம குருக்கு உதவி செய்யணும். ஒருத்தவங்க ஒரு குரு இறந்தாலும் நம்ம அந்த குருக்கு உதவி செய்யணும். அந்த குருக்கு ஒரு வாரிசு பிறந்தாலும் உதவி செய்யணும், சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி நேற்று 2 நாள் முன்னுக்கு அவன் கனவுல சந்திரசேகர் குருக்கள் பெரிய ஒரு கும்பத்தை தூக்கிட்டு வீட்டு முன்னிக்கிறாராம். அப்போ இது என்ன அர்த்தம்?
குருவோட அந்த குரு இறைவனாக மாறிட்டார். சந்திரசேகர குருக்கள் இறைவனாக மாறிட்டார். இறைவனாக இருக்கார். இப்போ அந்த இறைவனாக இருக்கிற சக்தி அந்த குடும்பத்துக்கு அவர் மிகப்பெரிய ஒரு யோகம் நடக்க போகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சந்திரசேகர குருக்கள் எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் கூலிமலை உள்ளவர். அவருக்கு நான் குருவாக இருந்தேன். அவருக்கு நான் தான் பயிரிட சொல்லிக் கொடுத்தேன். எல்லாத்துக்கும் தெரியும், புவனேஸ்வர் பயிரிட்டு தான் சொல்லிக் கொடுத்தேன். சில விஷயங்கள் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தா. ஊருக்கு போனால் எனக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு, பூநூல் அவர் தான் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. நல்ல கோட்டன் பூநூல், சில தகடு அவர் தான் வாங்கிட்டு கொடுப்பாரு, தாய்த்து அவர் தான் வாங்கிட்டு கொடுப்பாரு, சீப்பாக வாங்கி கொடுப்பாரு ஊருக்கு போயிட்டு. நல்ல மனுஷன் அவர். ஆனால் அவருக்கு இந்த புவனேஸ்வர் பயிரிட்டு நான் சொல்லிக் கொடுத்து, அவர் கூலிமலை உள்ள மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இன்றைக்கி கூலிமலை பயிர் வழிபாடு ஓரளவு இருக்குது தான். அவருக்கு தான் குரு. அவர் தான் நான் ஆதி குரு. என்கிட்ட கற்றுக்கிட்டு அவர் மற்ற மக்களுக்கு குருவாக நான் எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. இல்லை என்னை தேடி வரும்னு சொல்லிக் கொடுப்பேன், ஃபோனில் கூட சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் அவர் கூலிமலை மக்களுக்கெல்லாம், மலேசியாவில் கூலிமலை உள்ள மக்களுக்கெல்லாம் நிறைய பேர் சொல்லிக் கொடுத்து அவரை குருவாக ஏற்றுக்கிட்டுங்க. எத்தனை பேர் அவருக்கு இன்னும் பின்னம் வைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. அவர் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் நல்ல செய்வார். அதே மாதிரி அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்குது இந்தியாவில். இது வந்து குரூப்பில் தான் பேசணும். ஆனால் நான் இந்த புராணத்துலேயே பேசுகிறேன். வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு குரு தட்சணை அனுப்பிவிடுங்க. அது பெரிய குரு தர்மம். உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்கும் இல்லை, அவர் ஹோமம் செய்து நல்லா வந்தவங்க, அவர் கூட இருந்தவங்களுக்கு தான் இது. எல்லாத்துக்கும் இல்லை, அவர் குருவாக ஏற்றுக்கிட்டவங்க, அவர் உங்களுக்கு சிஷியனாக ஏற்றுக்கிட்டவங்களுக்கு நீங்கள் அவங்க பிள்ளைங்க குரு தட்சணை அனுப்பிவிடுங்க. பெரிய புண்ணியம். ஏன்னா அவன் எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல மனுஷன். சில என் நேரத்தில் உடம்பை பார்த்துக்கல, சரியான நேரத்தில் மாத்திரை சாப்பிடல, சில வழிபாடு தவறாக செஞ்சதால் அவர் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணி, அது பிறகு பேச வேணாம், பரவாயில்ல. ஆனால் அவர் ஆத்மா இன்றைக்கி இறைவனுக்கு சமமாக பைரவ திருப்பாதம் சரணம் அடைஞ்சு இன்றைக்கி அவருக்கு பிண்டம் வைக்கிறவங்க, அவருக்கு குருவாயத்துக்கு இன்றைக்கி ரொம்ப கனவுல போய் அவர் காட்சி கொடுக்குறார். ரொம்ப நல்லது நடக்குது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மாதா பிதா குரு தெய்வம் ரொம்ப முக்கியம். இந்த மாதாவை கும்பிட்டு, அப்பாவை கும்பிட்டு, குருவை தெய்வமாக கும்பிட்டா தான் இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரிவார். இறைவனை நம்ம உணர முடியும்ட்டு நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. நல்லது. காசிகால பைரவி பைரவர் அப்பனம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவங்கரி நம சிவாய பைரவ சிவம். சில குருமார்கள் என்கிட்ட கேட்டாங்க, ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் வந்து குரு வீட்டில் தானே உட்கார போகிறாரு, அது யோகத்தை தான் கொடுக்கும் அவர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சந்தோஷம், யோகமே நடக்கட்டும், நல்லா நடக்கும். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2025 2026 நல்லாயிருக்கும். ஆனால் இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் சனியும் குரு ஒன்றா சேர்ந்தால் பிரம்ம அஷ்டி தோஷம்னு ஒன்று இருக்குது. அது தெரிஞ்சுக்கணும். சனியும் குருவும் சேர்ந்துருந்தால் அது பிரம்ம அஷ்டி தோஷம். இது என்ன அர்த்தம், நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு. அதே மாதிரி சனி வந்து சுபகரங்க வீட்டில் தான் போய் உட்கார போகுது, நல்லது தான் நடக்க போகுது. ஆனால் பிரம்மாஷ்டி தோஷம்னு ஒன்று இருக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இது அர்த்தம் என்னென்னா, வழிபாடு எந்த தேசத்தில் குறையுதோ அந்த தேசத்தில் பாதிப்பு வரும். எந்த தேசத்தில் வழிபாடு கூட இருக்குதோ அது இறைவன் காப்பாற்றுவார். அதுதான் அதோட அர்த்தம். எந்த மதமாக இருக்கட்டும், அவங்க கடலை அவங்க கரெக்டாக கும்பிட்டா போதும், அவங்க உண்மையாக இருந்தால் போதும், அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக செஞ்சால் போதும், உலகம் நல்லாயிருக்கும். ஆனால் போன வருஷம் இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும், மக்கள் சுபசுபாக இருந்தாலும் வழிபாடு செய்கிற தளத்தில் சில பிரச்சனைகள் வரும். இதோட அர்த்தம் என்ன, பிரம்ம அஸ்தி தோஷம். அவர்கிட்ட சாமந்தர் ஆமாம் ஐயா, நீங்கள் சொல்ல உண்மைதான், சனியும் குருவும் சேர்ந்தால் ஜாதகத்தில் பிரம்மஸ்தி தோஷம் சொல்கிறாங்களே. சரி பரவாயில்ல, எல்லா ஆண்டும் நம்மளை காப்பாற்றுவார். காசிகால பைரவி பைரவர் அப்பனம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவங்கரி நம சிவாய பைரவ சிவம். இந்த ஆடியோ வந்து 112வது சதஸ். காசிகால பைரவி பைரவ சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவங்கரி நம சிவாய பைரவ சிவம்.